திருவோண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலண்டர்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பா. அந்த ஓணம் என்பது பெருமாளினுடைய நட்சத்திரம் என்பதால் தான் அதற்கும் அந்த திரு என்கின்ற அடைமொழியை சேர்த்தார்கள். இது இரண்டும் தெய்வீகத்தன்மை வாய்ந்த நட்சத்திரங்களாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது ஆர்த்ரா என்கின்ற அந்த நட்சத்திர கூட்டம் பார்த்தோம்னா அது எப்பொழுதுமே அதனுடைய உருவகத்தை உருவகப்படுத்தி பார்த்தால் அது சதா நடனமாடிக்கொண்டே இருக்குமாம். நமக்கு ஆர்த்ரா என்றாலே அந்த ஆருத்ரா தரிசனம் என்பது ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது தானே, நடராஜ பெருமான் என்பவர் நம்முடைய நினைவிற்கு வந்து விடுகிறது தானே. அதுபோல் அந்த நட்சத்திர குவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நட்சத்திரமானது எப்பொழுதுமே ஒரு ஆட்டத்துடனேயே காணப்படுகிறதாம். நம்முடைய கண்களால் பார்க்கும் பொழுது அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும் பொழுது கூட அதனுடைய அந்த காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னே சொல்லுவார், அப்படியே நடனமாடிக்கொண்டிருப்பது போலவே இவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. அதைத்தான் நம்முடைய ரிஷிகள் கண்டறிந்து இது பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம், இதனை நாம் திரு என்கின்ற அடைமொழியோடு தான் அடைக்க வேண்டும் என்றதால் திருவாதிரை என்று அழைத்தார்கள். ஓணம் என்பது பெருமாளினுடைய நட்சத்திரம் என்பதால் அதனை திருவோணம் என்ற பெயரிலே அழைத்தார்கள்.